நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் என்னுடைய பேரில் ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர் என்கின்ற என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு முகநூல் குரூப்பில், ஃபேஸ்புக் குரூப்பில் ஒரு மாணவர் குருஜியின் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஜாதகத்தை எப்படி பார்க்க வேண்டும், லக்னம் லக்னாதிபதி வலுவை பார்க்க வேண்டும், பார்வைகளின் தொடர்பு, பாவகங்களின் தொடர்பு, ஆதிபத்தியம், காரகத்துவம், அவைகளுடைய சுபத்துவ பாவத்துவ அனைத்து அமைப்புகளையும் அப்படியே ஒருங்கே இணைத்து எப்படி பார்க்கிறதுன்றதை ஒரு 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 சிறிய ஒரு புகைப்பட கண்டென்ட்டாக போட்டிருந்தார் ஏஐயோடைய உதவியில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அவர் என்னுடைய விதிகள்னு போட்டது இல்லை, அது தப்பு தான். வேத ஜோதிடம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு நிலையில் இதில் மட்டும்தான் பலனில் இருக்குது. 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் நின்றால் ஒரு பலன் இல்லைங்க. லக்னாதிபதி கெட்டால் ஒரு பலன் இல்லைங்க. லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் லக்னம் எப்படி இருக்கிறது? லக்னாதிபதி பலவீனமாகி கெட்ட அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வேறு விதத்தில் மறைமுகமாக ஏதேனும் ஒரு பலனை அடைந்திருக்கிறாரா என்பது மாதிரியான பலவிதமான கலவைகள், காம்பினேஷன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளின் அடிப்படையில் தான் பலன்களை நீங்கள் முழுவதுமாக பார்க்க மாட்டோம். அதை போர் அடிக்கிற விதமாக ஒரு கதையை சொல்லுவேன். யானையை முழுசாக பாருங்கன்னுவேன். என்னுடைய ஆன்லைன் மாணவர்கள் அனைவருக்குமே இந்த யானையை முழுதாக பாருங்கள் என்று நான் வலியுறுத்துவது மிகப்பெரிய அளவில் நன்றாக தெரிந்த ஒன்று. அதைவிட மேலாக என்னுடைய நெல்லை சாமித்துறை என்கின்ற மாணவர் வகுப்பு மிக பிரமாதமாக, ஒரு 100வது வகுப்புன்னு நினைக்கிறேன், மிக பிரமாதமாக பெரிய அளவில் நான் ஒரு நிலையில் ஒரு விஷயத்தை விளக்கி கொண்டிருந்த போது அவர் போட்ட கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை ஆன்லைன் மாணவர்கள் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். அந்த நெல்லை சாமித்துறை என்கின்ற மாணவர் அப்போது என்கிட்ட போட்ட கமெண்ட் யானை தெரிகிறது குருஜின்னு போட்டிருந்தார். இதுதான் உண்மை. அதாவது ஒட்டுமொத்தமாக எல்லா விதத்திலும் சேர்த்து பார்த்து பலன் அறிவது மட்டும்தான் ஜோதிடமே தவிர இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக எந்த இடத்துலையுமே இல்லை. இதனால தான் ஜோதிடத்தை ஓரளவிற்கு புரிந்து கொள்பவர்கள், மிக நன்றாக புரிந்து கொள்பவர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள். என்னுடைய வீடியோவில் கூட பாருங்கள், இருந்தாலும் குழப்பறாயா நயா சொல்கிறான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட்டுகள் இருக்கும். ஒரு பக்கம் நீங்கள் ஐயா நீங்கள் அருமையாக புரிஞ்சது, அப்படி புரிஞ்சது, இப்படி புரிஞ்சதுன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பீங்க. யாராவது ஒருவர் இவர் சொல்லுவது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருப்பார். இது இயல்பான ஒன்று. ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒட்டுமொத்த அமைப்புகள் கண்டிப்பாக புரியாது. சரி, ஒருத்தருக்கு கடுமையான கஷ்டம் எப்போது வரும்? இந்த வீடியோவோட தலைப்பு கடுமையான கஷ்டம் எப்போது வரும்? 6-8 தசாபுக்திகள் நடந்தால் வருமா? ஆமாம், வரும். 6-8 தசாபுக்திகள் வரும் நடக்கும்போது இது ஒரு பொதுவான விதி. 6-8 தசாபுக்திகள் நடக்கும் பொழுது ஒருவருக்கு கஷ்டம் வரும் என்பது விதி. அப்போ அந்த கடுமையான கஷ்டம் எப்போது வரும்? சரி, 6-8 தசாபுக்திகள் நடக்கும்போது கோடீஸ்வரனானவர்கள் இருக்கிறார்களே, அது இல்லையா என்ன? 6-8 தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது கோடீஸ்வரன் ஆனவர்களை உதாரண ஜாதகமாக நானே காட்டுவேன். 6ஆம் அதிபதி தசை நடக்கும் பொழுது என்னுடைய நண்பர் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்தார். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு பேஸ் போட்டது அவருக்கு துலாம் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான குருதசை. அப்போ 6ஆம் அதிபதி கஷ்டத்தை தருவார்னு சொல்கிறோம். என்னங்க நீங்கள் 6ஆம் அதிபதி நூற்றுக்கணக்கான கோடிகளை கொடுத்தவரை காட்ட முடியும்னு சொல்கிறீங்க. ஒருத்தர் இல்லை, அதான் நிறைய பேரை காட்ட முடியும். இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரை எனக்கு 6ஆம் அதிபதி தசை மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குதுன்னுவார். 8ஆம் அதிபதி திசையில் லாட்ரி டிக்கெட் அடித்தவங்களையும் கண்டிப்பாக காட்ட முடியும். 8ஆம் அதிபதி திசையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் அதிபதி திசை சென்ற ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆட்சிகளில், யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஆட்சியில் 8ஆம் அதிபதி திசையில் ஒரு 2-3 பேர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்திக்கு சற்று மறைமுகமான துணை செய்பவர்களாக நின்று, பினாமிகளாக நின்று, அந்த 8ஆம் அதிபதி திசையிலையும் 8இல் நின்ற ராகு திசையிலையும் மிகப்பெரிய கோடிகளை சம்பாரித்து வச்சுருக்கிறாங்க. உதாரணமாக போட முடியாது, எல்லாரும் ஜாதகத்தை போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ப்ரைவசி. சில பேர் தான் பெருந்தன்மையோட பரவாயில்ல என் ஜாதகத்தை உதாரணமாக நீங்கள் காட்டலாம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசி அவசியம். அப்போ 6-8 தசைகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் என்பது ஒரு பொதுவான விதி. அப்போ அந்த பொதுவான விதியில் 6-8 தசை வந்ததுனால தான் நான் நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாரித்து வச்சுருக்கிறேன்னா அப்போ அது என்ன அந்த இடத்துல இருக்குது? இதைத்தான் நான் ஒட்டுமொத்த அமைப்புகளாக
ஒரு சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோடு கோட்பாடு என்கின்ற என்னுடைய கோட்பாட்டை ஒரு 50 ஆண்டு காலமாக ஜோதிடத்தில் ஊறி திளைத்த காரணத்தினால், ஒரு 40 ஆண்டு காலமாக ஜாதக பலன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால், பரம்பொருள் என்னுடைய சின்ன அறிவுக்கு கொடுத்த இந்த அமைப்பை ஒட்டுமொத்தமாக திரட்டி சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோல கோட்பாடுன்னு இன்றைக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபாலோவர்ஸ் கூட தெளிவாக அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. பிறந்த நேரம் ஓரளவிற்கு சரியாக இருக்கும் பொழுது லக்னம், இதில் தான் நான் அந்த சமீப காலமாக லக்னத்தை இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். லக்ன மாற்றம் என்பது ஜோதிடத்துடைய ஒரு சாபக்கேடு. எவர் ஒருவருடைய பிறந்த நேரமும் சரியானது அல்ல. எவருவருடைய பிறந்த நேரமும் யாராக இருந்தாலும் ஒரு 5% பேர் வேணால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கரெக்டாக இருக்கலாம். மற்றபடி சமீபத்தில் பிறந்த குழந்தைகள் தனி 15-20 வயசு, 2000க்கு பிறகுன்னு வேணால் விட்டுருங்க. 2000க்கு முன்பாக செல்ஃபோன் வருவதற்கு முன்பாக நாடு வறுமை நிலையில் இருந்த பொழுது 1970, 80, 60களில் பிறந்தவர்களுடைய எல்லாருடைய நேரமும் கடுமையான தோராயமானவை. அதிலேயே அரசு ஆஸ்பத்திரியில் பிறந்தவங்க டாக்டர் கொடுக்குற இதைத்தான் அந்த பிறந்த நேரத்தை அப்படியே கீப் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி 11 மணிக்கு பிறந்த குழந்தைக்கு 3 மணின்னு கொடுப்பாங்க, 3 மணிக்கு பிறந்த குழந்தைய 11 மணின்னு கொடுப்பாங்க. தெரியாமல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 4-5 குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைய ஏன்னா உடனே யாரும் குறிக்கிறது இல்லை. காலையில் இப்போ சர்டிஃபிகேட்டில் எழுதும்போது என்னம்மா அது 3வது அந்த பெட்டுக்கு அந்த குழந்தை எப்போ பிறந்தது, அதுதானே 3 மணிக்கு பிறந்ததுன்னு நர்ஸு டியூட்டி, பகல் டியூட்டியில் வந்த நர்ஸு நைட் டியூட்டியில் இருந்ததாக இருந்தவங்ககிட்ட ஏதோ கேட்டு எழுதுவாங்க. இந்த மாதிரி நேரத்தை வச்சு தான் நம்ம ஜோசியத்தை பொய்யாக்கிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் மாணவர்கள் என்னுடைய அதில் நிறைய பேர் இன்றைக்கி கன்சல்டேஷனில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, ஊருக்கெல்லாம் பலன் சொல்கிறேன், உங்களுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் நான் துல்லியமாக பலன் சொல்லுகிறேன், ஆனால் என்னுடைய ஜாதகத்தை என்னால் கணிக்க முடியல. ஏன் எங்கள் அப்பா இப்போ இறந்தார், ஏன் எங்கள் அம்மா இப்போ இறந்தாங்க, என்னுடைய ஜாதகத்தில் ஏன் இந்த நேரத்தில் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது, இந்த நேரத்தில் மனைவி ஏன் இப்படி போனாங்க, கணவன் ஏன் இப்படி போனாங்க, கணிக்க தெரில. ஒரே வாரத்தில் சொல்லுவேன், உங்கள் லக்னம் தப்பு, பிறந்த நேரம் தப்பு, கரெக்டாக சர்ச் பண்ணுங்கன்னுவேன். விதிகள் எல்லாருக்கும் பொதுவானவை. அதற்கு பிறகு 1 வாரம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ குருஜி அன்றைக்கி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் தேடினேன், ஆமாம் இதுக்கு நான் 1 மணி நேரம் முன்னாடி பிறந்திருக்கிறேன், அந்த லக்னம் இந்த லக்னம்னு சொல்லுவாங்க. லக்ன மாற்றத்தை நீங்கள் செய்ததற்கு பிறகு சம்பவங்களின்கான காரணம் அப்படியே சக்குன்னு அந்த இடத்துல உட்காரும். இப்போ இந்த தலைப்பு கடுமையான கஷ்டங்கள் எப்போது வரும், 6-8 தசைகள் கூட கஷ்டத்தை கொடுப்பதாக பொதுவாக சொன்னாலும் கூட 6-8 திசையில் கோடிக்கணக்கில் சம்பாதித்தவர்கள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு 6-8 திசை எப்போது கடுமையான பாவத்தை செய்யும். இதுக்கு ஒற்றை வரியில் பலன் இல்லை. ஒரு ஜாதகத்தை தான் நான் போட முடியும். ஒரு ஜாதகத்தில் எல்லாம் பொருந்தி வருகின்ற போது ஒருவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆவார். எல்லாம் பொருந்தி வருகின்ற போது ஒருவர் மிகப்பெரிய பிச்சைக்காரன் ஆவார். அப்போ 6-8 திசை கஷ்டம்ன்றது யாருங்க உணர்றீங்க? நீங்கள் உணர்றீங்க, உங்கள் மனசு உணருது. 6ஆம் அதிபதி திசை நடக்கும், பயங்கரமான கடன்காரனாக இருப்பார், ஆனால் சமாளித்து கொண்டிருப்பார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது, கஷ்டத்தை அவர் உணரல, கஷ்டத்தை அவர் கஷ்டமாகவே எடுத்துக்கல. 6ஆம் அதிபதி திசை நடக்கும், கடுமையான கடன் தொல்லைகளில் இருப்பார், பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவார், எங்கே இருக்கிறார்னே தெரியாது. லக்னம் பலவீனமானவராக இருப்பார், மனம் பலவீனமானவராக இருப்பார். எது உணர்கிறது? மனம் உணர்கிறது. அப்போ லக்னம், ஆன்மா என்பது லக்னம், மனம் என்பது சந்திரன். இந்த மனம் ஆன்மாவாகிய இந்த உடலுக்குள் ஒளிந்திருக்கிறது. இந்த லக்னத்திற்கு அந்த ராசியாகிய சந்திரன் அடக்கம். அப்போ உணர்கின்றது எது, அனுபவிக்கிறது எது? ஆன்மா, உடல் அனுபவிக்கிறது, மனம் உணர்கிறது. அப்போ அந்த லக்னம் ராசியை அந்த காலத்திலேயே பெரியவர்கள் எப்படி தெளிவாக, ஜோதிட மகாமேதைகள் எப்படிப்பட்ட அமைப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். சந்திரன் வலுத்தவன் எதையும் நின்று சாதிக்கிறான். அவன் மனசளவில் சோர்ந்து போகிறதில்ல. கஷ்டம் ஆமாம் இருக்கத்தான் செய்யுது, அது ஒரு பாடம் என்பதாக நினைக்கிறான். சந்திரன் வலுவில்லாதவர்கள் ஏதோ ஒரு வகையில் அதில் கடுமையான கஷ்டத்தை, பாதிப்பை அடைகிறார்கள். சரி, சந்திரன் வலுவிழந்துட்டார், லக்னம் வலுவாக இருக்கிறது. லக்னம் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் மனதிற்குள்ள ஒரு கலக்கங்கள் இருந்தாலும் கூட ஆன்மாவின் அடிப்படையில் வெளியே அதை காட்டிக்காம பெரிய அளவில் தான் நன்றாக இருப்பதை போல காட்டிக்கொண்டு அந்த கஷ்ட காலத்தை அவர்கள் கடக்கிறார்கள். லக்னமும் கெட்டு போச்சு, சந்திரனும் கெட்டு போச்சு, அல்லது லக்னாதிபதியும் கெட்டு போச்சு, சந்திரனும் கெட்டு போச்சு. வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு அந்த 6-8 தசைகளில் அவர்கள் கடும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். வெளியே தெரியக்கூடிய அளவுக்குன்னா என்ன, புருஷனுக்கு தெரிகிற மாதிரி, பொண்டாட்டிக்கு தெரிகிற மாதிரி, அம்மாவுக்கு தெரிகிற மாதிரி, அப்பாவுக்கு தெரிகிற மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். ஒரு நீண்ட லெக்சர் ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரண ஜாதகத்தை நான் கொடுக்கும்போது இந்த லெக்சரை நீங்கள் அப்படியே
ஒரு மாதிரியாக புரிந்து கொள்ளும் போது பல வீடியோக்களை அடுத்தடுத்து வரக்கூடிய ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் எழுத்துக்களாக இருக்கட்டும். இன்னொன்று ஒரு இதை சொல்கிறேன், இந்த வாரத்திலிருந்தே என்னுடைய ஆன்லைன் வீடியோக்கள் எழுத்துக்களாக வரப்போகின்றன. முதல் கட்டுரை எழுதிட்டேன். முதல் கட்டுரை எழுதுறது ஆரம்பிக்கிறது தான் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் என்னுடைய புதிய கட்டுரைகள், புதிய நூல்கள், ஜோதிடமனம், மகாரசியம், தேவரகசியம், மகாற்புதம் போன்ற ஒரு புதிய நூல் அடுத்தடுத்த வாரங்களில் பெரிய கட்டுரைகளாக வர இருக்கிறது. அடுத்த வாரமே அதற்கான கட்டுரையும் அறிவிப்பும் வரப்போகிறது. ஆகவே இப்போது வீடியோ வடிவில் சொன்னதை விட எழுத்து வடிவில் நான் சொல்லுவது இன்னும் வெகு சிறப்பாக மாணவர்களுக்கும் ஃபாலோயர்களுக்கும் ஒரு பெரிய வேத ஜோதிடத்தின் ஒரு புதிய புரட்சியாக அந்த ஆன்லைன் வீடியோக்களுடைய எழுத்து வடிவம் கண்டிப்பாக இருக்கும். அத்தனை நூல்களையும் படிப்பதை விட குருஜியுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு கோட்பாடு, இந்த நூல்களை படித்தால் மட்டுமே முழுமையான நல்ல ஜோதிடத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஆதாரமாக வெளிவரப்போகின்ற கட்டுரைகள் கண்டிப்பாக இருக்கும். சரி, அதற்கு இப்போது ஒரு விதியை ஒரு வடிவமாக, ஒரு அடையாளமாக இந்த ஜாதகத்தை இப்போ நான் போடுறேன். இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி தசை, கடுமையான கஷ்டத்தில் ஜாதகர் இருக்கிறார். ஒரு இளைஞர், திரையில் ஜாதகம் வந்துவிட்டது. 16/8/2006 அதிகாலை 2:19 கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். ஜாதகம் திரையில் வந்துவிட்டது. மிதுன லக்னம், 2இல் சூரியன், புதன், சுக்கிரன், சனி, 3இல் செவ்வாய், 4இல் கேது, 5இல் குரு, 10இல் ராகு, 11இல் சந்திரன். இது ஜாதகர். ஜாதகர் பிறக்கும்போது சுக்கிர தசை 0 வருடம், 7 மாதம் 4 நாட்கள் மட்டும்தான். மாணவர்களுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரியும். மிதன லக்கணத்திற்கு எந்த தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவேன்றது நல்லா தெரியும். அதுக்குள்ளே இப்போ கணக்கு பண்ணுக ஆரம்பிச்சிருப்பீங்க. செவ்வாய் தசை வரக்கூடாது. சரி, இந்த ஜாதகருக்கு தற்போது 2023ஆம் ஆண்டு மார்ச்சிலிருந்து செவ்வாய் தசை ஆரம்பம். இப்போது செவ்வாய் தசையில் அவருக்கு சனி புக்தி போய்கிட்டு இருக்கு. செவ்வாய் தசையில் சனி புக்தி 11/8/2025 இருந்து 20/9, இன்னும் கரெக்டாக ஒரு மாதம், இன்றைக்கி 17/8, இன்னும் ஒரு 33 நாள் வரைக்கும் செவ்வாய் தசையில் சனி புக்தி இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாய் 6க்குடையவர், சனி 8க்குடையவர். 6/8 வந்துருச்சா? 6/8னாலே 2023 இந்த 23 வயது வாலிபருக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை என்னுடைய மாணவர்கள், நான் சொல்லவே வேண்டாம், என்னுடைய மாணவர்கள் தாராளமாக யூகித்து விடுவீர்கள். ஆன்லைன் வகுப்புகளுடைய தாக்கத்தின் காரணமாக ஆயிரக்கணக்கானவர்கள் பெரிய அளவில் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை, தன்னம்பிக்கையை பெற்றிருக்கிறீர்கள் என்பது எனக்கு இல்லை, ஜோசியத்திற்கு ஒரு பெரிய பெருமை. எனக்கும் பெருமை தான், நான் தானே சொல்லி கொடுத்தேன். சரி, இந்த அமைப்பில் 6/8 தசாபக்தி அமைப்புகள் மிக கடுமையான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இவருக்கு 6/8 எப்போது வரும்? சனி தசையில் செவ்வாய் பக்தியும் செவ்வாய் தசையில் சனி பக்தியும் தான் 6/8. இப்போது அவருக்கு சனி தசையில் செவ்வாய் தசையில் சனி பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சனி தசை இவருக்கு வரவே போகிறதில்லை. சூரியன், சந்திரன் அப்படின்னு ராகு சனி தசை வரும்போது 70 வயசு, 80 வயசு, 60 வயசு தாண்டிடுவார். ஆக இப்போது இளம் பருவத்தில் இவருக்கு சனி திசையில் செவ்வாய் புக்தி வந்திருக்கிறது. இப்போது ஒரு மினி லெக்சர் 10 நிமிஷம் கொடுத்தனே, அந்த 10 நிமிஷம் கொடுக்குற மாதிரி இந்த செவ்வாய், நீ தான் சொன்னியே 6ஆம் அதிபதி திசையில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கிறாங்க, இந்த பையனுக்கு 6ஆம் அதிபதி திசை நடக்குது, என்ன நடக்கும்? நான் என்ன நடக்கும்ன்றதை முன்னாடி சொன்ன ஜாதகத்தை தான் உங்களுக்கு விளக்குறேன். நான் எடுத்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் இதை அப்பாவும் அம்மாவும் இந்த ஜாதகத்திற்கு பலன் கேட்டார்கள். எடுத்த இடத்துல இருந்து 2023 எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே உங்கள் பையன் நல்லா இல்லை, மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம் குருஜி, காதலால் மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்னு. எக்ஸாக்ட், காதலால் மனம் இதுக்கெல்லாம் ஒன்றும் 60 வயசு கிழவனுக்கு காதல் வராது, 20 வயசு பையனுக்கு காதல் தான் வரும். அதுவும் 11ஆம் அதிபதி 3ஆம் இடம், 11, 3, 7ஆம் இடத்து தொடர்புகள் வந்தால், அதில் வேற நான் மாதத்தை வேற துல்லியமாக சொன்னேன். செவ்வாய் தசை ராகுபக்தியில் ஒரு பெண்ணோட அறிமுகமாச்சு. செவ்வாய் தசை ராகுபக்தியில் எப்போ வந்ததுன்னா, செவ்வாய் தசை ராகுபக்தி பலன்கள் எப்படின்றத பார்த்துக்கங்க. செவ்வாய் தசை கடும் கஷ்டம் எப்போது அப்படின்னா, அதற்கான பலன்களை துல்லியமாக லாஜிக்கோட மாத கணக்கில் சம்பவங்களோடு சொல்ல தெரிய வேண்டும். மாணவர்களுக்கு இது ஒரு அரிய பாடம். செவ்வாய் தசை ராகுபக்தி 17/8/2023. இந்த 17/8/2023 செவ்வாய் தசை ராகுபக்தியில் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் குரு அந்த இடத்துல, குரு தான் அந்த காதல் அமைப்போல கொடுப்பார். செவ்வாய்க்கு 8இல் ராகு, செவ்வாய்க்கு 8இல் ராகு, ராகுவிற்கு 8இல் குரு, ராகுவிற்கு 8இல் குரு. ஏற்கனவே செவ்வாய் 6ஆம் அதிபதி. அப்போ அந்த 6-8 அமைப்புள்ள செவ்வாய் தசை ராகுபக்தி, குரு அந்த இடத்துல ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஏன்? செவ்வாய் 11ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார்.
ராகு 7ஆம் அதிபதியுடைய வீட்டில் இருக்கிறார். 3, 7, 11 அந்த அமைப்பின் அடிப்படையில் காதலும் காமமும் கிடைக்க வேண்டும். அது பின்னால் அது சோதனையாக வரப்போகுதுன்னா முன்னால் அது 6, 8ஆகவே தொடர்பில் தான் அந்த கான்டாக்டில் வரும். ஒரு 5, 7, 11, 9 போன்ற கேந்திர கோண தொடர்புகளில் கிடைக்கக்கூடிய உறவு நிலைக்கும். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு உன்னத கருத்தை சொல்லக்கூடியவன் நான். ஏன்னா நான் கையில் எந்த விதமான ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டோம், அதை வச்சுக்கிட்டோம் இது வரைக்கும் சொல்கிறதில்ல. ஆன்லைன் வகுப்புகள் ஒட்டுமொத்தமும் மாணவர்களுக்கு தெரியும். ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லாமல் இத்தனை வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை போலவே வீடியோவிலையும் நான் குறிப்புகள் எதையும் எடுத்து வச்சுக்காமல் அப்படியே லைவாக தான் பேசுகிறேன். இந்த இடத்துல மாணவர்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும். 5, 7, 11 போன்ற கேந்திர கோணங்களுடைய தொடர்புகளை பெற்றிருக்கின்ற தசாபுக்தி அந்தரங்களில் கிடைக்கக்கூடிய பணம், கிடைக்கக்கூடிய சுகம், கிடைக்கக்கூடிய அறிமுகம் நிலைக்கும். 6 தசாநாதர்களே தங்களுக்குள் 6, 8 போன்ற அமைப்புகளோடு இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய சுகம் தற்காலிகமானது, அதில் வேதனை வரப்போகிறது. செவ்வாய் தசை மேலே இதில் தெரிகின்ற ஜாதகருடைய இளைய பருவத்தினர் 23 வயது தான். செவ்வாய் தசை ராகுபுக்தி குரு அந்தரத்தில் ஒரு தொடர்பு, கான்டாக்ட், லவ் எல்லாருக்கும் இயற்கை. 20 வயதுகளில் ஒருத்தர் லவ் பண்ணலன்னா அவருக்கு நல்லது இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அந்த காதல் 6ஆம் அதிபதியின் தசையில் அவருக்கு 8ஆக இருக்கக்கூடிய ராகுவில், அந்த ராகுவிற்கு 8ஆக இருக்கக்கூடிய குருவில் கிடைக்கும்போது பின்னாடி அது ஒரு பெரிய சோதனையாக முடியும். இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, செவ்வாதசை சனி புக்தியில் வீடியோ காலில் பேசிக்கிட்டே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். காதலியுடன் வீடியோ காலில் பேசிக்கிட்டே காப்பாற்றப்பட்டார். செவ்வாதசை சனி புக்தியில் எப்பன்றது வேண்டாம். செவ்வாதசை சனி புக்தியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு 20 நாளில் முடிய போகுது. காதலியுடன் அறிமுகமான செவ்வாதசை குரு புக்தியில் காதல் கொடிகட்டி பறந்திருக்கிறது. செவ்வாதசை குரு புக்தியில் காதல் கொடிகட்டி பறக்க செவ்வாய் தசை சனி புக்தி ஆரம்பித்தவுடன் முரண்பாடுகள். ஏன்னா 6, 8 மனம் கணக்க வேண்டும், மனம் கலக்கமடைய வேண்டும், மனம் கணக்க வேண்டும். செவ்வாதசை சனி புக்தியில் வீடியோ காலில் பேசிக்கிட்டே காதலியிடம் வீடியோ காலில் பேசிக்கிட்டே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதில் என்ன ஒன்றும் செவ்வாதசை ஆரம்பித்தவுடனே வேண்டாத ஒரு பழக்கம் வந்து விட்டது. எல்லாருமே சமூகத்தில் இப்படியா இவன் இது பண்ணுறானா, இந்த பழக்கத்துக்கு இவன் அடிமையா அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பழக்கம், கடுமையான கெட்ட பழக்கம், ஒரு போதை பழக்கம் வந்து விட்டது. செவ்வாதசை எல்லாவற்றையும் தந்து விட்டார். பெண்ணை கொடுத்தார், இதை கொடுத்தார். ஏன் நான் இப்போ சொன்ன மாதிரி செவ்வாய் 6, 8 அதிபதிகள் ஏன் இவ்வளவு ஒரு வீடியோ காலில் பேசிக்கிட்டே தற்கொலை முயற்சியில் ஒரு இளைஞன் 23 வயசு இளைஞன் ஈடுபடுகிறான் என்றால் என்ன நடக்கிறது? இப்போ தான் சொன்னேன் 6, 8 அதிபதி சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலன்கள்லாம் செய்யும்னே. 6, 8 அதிபதிகளுடைய தசை தான் அந்த பையனுக்கு நடக்குது. ஏன் தற்கொலை முயற்சியில் தன்னை சமூகம் என்ன நினைக்கும், தன்னுடைய அம்மா அப்பா என்ன ஆவாங்க, ஒரு பெத்த தாய் தகப்பன் என்ன ஆவாங்க, இந்த மாதிரிலாம் அதை கேள்விப்பட்டு இந்த மாதிரி அதை முயற்சி பண்ணி அதை அவங்களே பார்க்க நேர்ந்து அல்லது அதன் மூலமாக பதறி அடித்து எப்படி இருக்கும் ஒரு 23 வயசு பையன் அப்படி செய்கிறான்னா அதை பற்றி விவரிக்கவே வேண்டாம். சரி, என்ன காரணம்? பலவளன்னு பேசிக்கிட்டே போகிற என்ன காரணம்? செவ்வாய் 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தை பார்வையின் அடிப்படையில் தொடர்பு கொள்கிறார். முழுக்க செவ்வாய் 6ஆம் அதிபதியாக இருக்கிறார். சனி 9ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட பார்வையின் அடிப்படையில் 9க்கு 6இல் மறைந்து 8ஐ பார்க்கிறார். ஆக செவ்வாயும் சனியும் அந்தர ரீதியாக, தசை ரீதியாக, புக்தி ரீதியாக இவருக்கு எப்பொழுதுமே 6, 8 அமைப்பாகத்தான் செயல்படுவாங்க. ஆக இவருடைய வாழ்க்கையில் கடினமான காலகட்டங்கள் 2 செவ்வாய் திசையில் சனி புக்தி, சனி திசையில் செவ்வாய் புக்தி. சரி, இப்போ தானே நீ சொன்ன 6, 8 அதிபதிகள் தசையாக இருந்தால் கூட இதில் எல்லாத்துலேயுமே ஓரளவிற்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்க. இவர் ஏன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கல? மனத்தையும் லக்னமாகிய ஆன்மாவையும் இணைத்து சொன்னேன் இல்லையா? நல்லா பாருங்கள், தேவரை சந்திரனாக பிறந்திருக்கிறார். அந்த சந்திரனை ஒரு 7, 8 டிகிரிக்குள்ளே 5 டிகிரிக்குள்ளே சனி பார்க்கிறார். சனி பாபத்துவமாகி பார்க்கிறார். அடுக்கிக் கொண்டே போவேன். சூரியனும் சனியும் சேரக்கூடாது. லக்னாதிபதி பலவீனம் அடையக்கூடாது. சுக்கிரன், சனி, புதன் இவர்கள் மூவரும் இந்த இடத்தில் 2ஆம் இடத்தில் இருந்திருந்தார்களேயானால், நண்பர்கள் மூவரும் 2ஆம் இடத்தில் தேவரை சந்திரனாக இருந்தாலும் அர்த்த சந்திரனாக அவர் இருக்கின்ற அட்டமி நவமி திதி சந்திரனாக இருக்கின்ற அந்த அமைப்பில் அவர் இருந்திருந்தார்களேயானால் நல்ல பலன் இருந்திருக்கும். ஆனால் சூரியனோடு சேர்ந்த சனி எவரோடும் சேரக்கூடாது, எவராலும் பார்க்கப்படக்கூடாது.
சூரியனோடு சேர்ந்த சனி கொடூரமான சனி என்பதை ஆன்லைன் அமைப்புகளில் சொல்லுவேன். இது புரியறதுக்கே பெரிய நாலேஜ் வேணும். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிற வீடியோக்கள்லாம் பெரிய அளவில் நாலேஜ் உள்ளவங்களுக்கு புரியறது தான். சாதாரணமான அடிப்படை நிலையில் இருப்பவர்கள் திதி, யோகம், கரணம், சூன்யம், நட்சத்திரம் இது போன்ற அமைப்புகளில் தான் பலன்கள் இருக்கின்றன என்பதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வீடியோக்கள்லாம் புரியாது. அதனால் இந்த வீடியோக்களுக்கு தயவுசெய்து அந்த பக்கம் வந்துடாதீங்க. கடுமையான பாபத்துவத்தை அடைந்து 8ஆம் ஆதிபத்தியத்தை முழுமையாக செய்யக்கூடிய சனி சூரியனோடு சேர்ந்து 5 டிகிரிக்குள் அஸ்தமனம் அடைந்திருக்கக்கூடிய, சூரியன் 28 டிகிரி, சனி 21 டிகிரி, 7 டிகிரிக்குள் அஸ்தமனம் அடைந்திருக்கக்கூடிய கர்ணகடூர பலன்களை செய்யக்கூடிய சனி சந்திரனை பார்க்கிறார். தாங்கவியலாத மனது, 6ஆம் அதிபதி தசை கொடுக்கக்கூடிய கலக்கங்களையும் அமைப்புகளையும் தாங்கவியலாத மனது. லக்னாதிபதியே பாபத்துவம், நல்ல வேலையாக. சரி, ஏன் காப்பாற்றப்பட்டார்? லக்னம் பாதிக்கப்படலை. ஏன் இவருடைய முயற்சி தோற்று போனது? தற்கொலை முயற்சி. லக்னத்தை மட்டும் குரு பார்க்கவில்லை என்றால் இன்னும் பலன்கள் தலைகளாக மாறியிருக்கும், கடுமையான பாவத்துவமாக இருக்கும். லக்னாதிபதி சனியோடு சேர்ந்து பாவத்துவம். அந்த சனி கர்ண கொடூரமான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அட்டமாதிபதியாக பூரண அமைப்பில் இருக்கிறார். சந்திரனை பார்க்கிறார். லக்னாதிபதியையும் பலவீனப்படுத்தி ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பில், இந்த அமைப்பில் எப்போங்க செயல்படும்? 6ஆம் அதிபதி அமைப்பில் தான் செயல்படும். கஷ்டம். நீங்கள் கோழையா வீரனான்றது எப்போங்க தெரியும்? உதவாங்கும்போது தானே தெரியும். உதவாங்காமல் எல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கோழைன்னு தெரியாது, எங்களுக்கு வீரன்னு தெரியாது. ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை இடப்பட முடியும். இப்போது கோழையாக்கக்கூடிய கடினமான பலன்களை செய்யக்கூடிய செவ்வாதசை வந்துருச்சு. செவ்வாதசை வந்ததற்கு பிறகுதான் இவர் ஒரு கொடிய போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார். குடிப்பழக்கம்லாம் சாதாரணம், அதை கூட யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை விட பெரிய இன்னொரு போதை பழக்கம் வரும்போது தான் பெற்றவர்களுக்கு கவலை வருகிறது. அப்போ ஒரு கொடிய போதை பழக்கத்தை மனம் அடங்கி போன காரணத்தினால், மனம் பாதிப்பாகி போன காரணத்தினால், மனம் சனியின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இது ராகு திசையில் ரெக்கவர் ஆகிடுவார். எல்லாம் செவ்வாய் திசையில் மட்டும்தான். இது எல்லாம் செவ்வாய் திசையில் மட்டும்தான் நடக்கும். ராகு அப்படியே சுவரின் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் சனி தொடர்பில் செவ்வாய் மட்டும் ராகுவை 8ஆம் பார்வையாக பார்ப்பது பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த இடத்துல செவ்வாதசை மட்டும் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் இவருக்கு நெகட்டிவான பலன்கள். அதைத்தான் நம்ம தசாபுக்தி பீரியடுன்னு சொல்கிறோம். ஒரு கெடுதல் நடக்கும், எப்போது நடக்கும் என்பதை கணிப்பது மிகப்பெரிய ஒன்று. ஆக இந்த இடத்துல மனம் கடினமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தை எப்போது நீங்கள் அறிய முடியும்? 6ஆம் அதிபதி தசை வரும்போது தான் அறிய முடியும். இவர் கடுமையான போதை பழக்கத்திற்கு அடிமையாகி காதலில் விழுந்து, அந்த காதலில் விழுந்த காலகட்டத்தையும் சொல்லிட்டேன். செவ்வாய் தசை குருபக்தியில் காதலில் சிறகடித்து பறந்து, செவ்வாய் தசை சனி பக்தி ஆரம்பித்தவுடன் காதலியோடு முரண்பட்டு, காதலியோடு வீடியோ காலில் பேசிக்கொண்டே அப்படியே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இன்றைக்கு அப்படி இப்படி இருக்கிறார். இன்னும் 2 வருஷம் ஆகும். செவ்வாய் தசை மிதன லக்னக்காரனுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லுவேன். ஒருவேளை இந்த செவ்வாய் சுபத்துவமாக தான் அந்த பலன் நடந்திருக்கார். செவ்வாய் 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, சனி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, சனி சூரியனோடு சேர்ந்த கடுமையான பாவத்துவத்தை அடைந்து, செவ்வாய் இந்த இடத்தில் 6ஆம் இடத்தோடு மட்டும் தொடர்பு கொண்டு 11ஆம் இடத்து ராசிநாதன் தான் 6ஆம் இடத்திற்கு பார்வை என்கின்ற அமைப்பில் அவர் செயல்படுகின்ற காரணத்தினால் எந்த ஒரு இரட்டை ஆதிபத்தியம் உள்ள கிரகம் நேரடியாக எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவகத்தை முழுமையான பலன்களை செய்யும். என்னுடைய மிதன லக்னத்துக்கும் செவ்வாய் எப்படித்தான் இருந்தது. நானும் பைத்தியகார மாதிரி தான் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கு ராகுதசையில் குருஜியாக அவதாரம் எடுத்து 18 வருடத்தை கழித்த நான் இதே மிதன லக்னத்தில் அந்த 7 வருடம் எனக்கு எப்படி இருந்தது என்பது எனக்கு தான் தெரியும். செவ்வாயின் காரகத்துவங்கள் எப்படி செயல்பட்டன, ஆதிபத்தியங்கள் எப்படி செயல்பட்டனன்னு தெரியும். ஆகவே அன்பு மாணவர்களே, இந்த நிலையில் 6-8 எந்த அளவிற்கு பாவத்துவமாக இருக்கிறது, 6-8ஓடு மட்டும் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் இந்த விளக்க ஜாதகத்தின் வழியாக புரிந்து கொண்டு, அந்த 6-8 அமைப்புகள் அப்படியே மனம், உடல் சார்ந்த லக்னம், ராசி அமைப்புகளோடு பொருந்தி போவதால், கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருப்பதால் இவருக்கு இந்த மாதிரியானவர்களுக்கு சமாளிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கஷ்ட நஷ்டத்தை, ஒருவர் தற்கொலை முயற்சிக்கு போகிறாருன்னா எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருப்பார். அந்த அளவிற்கு கடுமையான பலன்களை இவருக்கு செய்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஆனால் ஒன்று, ராகுதசையில் இவர் எல்லாத்தையும் விட்டு ரொம்ப பெரிய ஃப்ளெக்சிபிளாக வருவார். செவ்வாதசை மட்டும்தான் கஷ்டம். செவ்வாதசையை நினச்சி பின்னால் வெட்கப்படுவார். குருதசை அபாரமாக இருக்கும். சந்திரகேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு லக்னத்தை பார்க்கிறது. 26 வயசு தான், 29 வயசில் 23 வயசு தான் ஆகுது.
இந்த அமைப்பில் இப்போனா 20 வயசு தான் ஆகுது. 2006 தானே, 20 வயது தான் ஆகுது. அப்போ அந்த 20 வயதுகளில் இதற்கடுத்து வரக்கூடிய ராகு தசை மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக எல்லா நிலைமைகள்லையும் பெரிய அளவில் அடுத்தடுத்து வரக்கூடிய ராகு தசை குருவின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்து, குருதசையில் வரும்போதெல்லாம், அதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குது, குருதசை வரும்போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருப்பார். ஆகவே 6-8 தசாபுக்திகள் வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் இன்னொன்று படிப்பும் தடைப்பட்டிருக்கு, படிப்பும் முழுமையாக தடைப்பட்டு இருக்கிறது. ஆனால் ரெக்கவர் ஆகி கண்டிப்பாக வருவார். செவ்வாய் தசை கேது புக்திக்கு பிறகு தான் அந்த ரெக்கவர் அமைப்புகள் இருக்கும். புதன் தசையில் கூட அந்த புதன் புக்திகளில் கூட அந்த ரெக்கவர் இருக்காது. ஏன்னா புதனும் அப்படியே பின்னாடி 12 தான் இருக்கிறார், சுக்கிரனும் அப்படியே பின்னாடி 12 தான் இருக்கிறார். அடுத்தடுத்து செவ்வாய் தசை முடிகின்ற வரைக்கும் எதிலேயுமே ஒரு நாட்டமின்றி இருந்து படிப்பை முடிக்க முடியாமல் இருந்து, அதற்கு பிறகு அப்படியே ராகு தசையிலிருந்து படிப்படியாக முன்னேறி சகஜமான நல்ல வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஜாதகம்தான். 6-8 அமைப்புகள் செயல்படும் போது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய காலத்தில் கடுமையான கஷ்டங்கள் வரும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம். வாழ்த்துக்கள். இன்னொரு பொது வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.